மண்டபத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 611 கிலோ கடல் அட்டை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்துள்ள வேதாளை தெற்கு தெரு பகுதியில் வீட்டில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர் வடிவேல் முருகன் தலைமையில் மண்டபம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பாலமுருகன், மண்டபம் தனிப்பிரிவு காவலர் பாரதி, பாம்பன் தனிப்பிரிவு காவலர் கேசவன், உச்சிப்புள்ளி தனிப்பிரிவு காவலர் கார்வண்ணன் ஆகியோர் சென்று ராஜா முகமது வீட்டை சோதனையிட்டனர். அப்போது சாக்கு முட்டைகளில் பதப்படுத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட கடல் அட்டை 611 கிலோவை மீட்டனர். இதன் மதிப்பு 50 லட்சம் ரூபாய் இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர். இதன் பின்னர் மண்டபம் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜா முகமதுவை தேடி வருகின்றனர்.